Good morning students. This is Jayanthi.V from Social Department. Today we are going to see about History Unit 1, Outbreak of World War I and its Aftermath. 1.3ல A நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துட்டோம். அதே 1.3ல B, Cause of the War. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் காசஸ் நம்ம 1.3Aல பார்த்துட்டோம். Bல Cause of the War பார்க்க போகிறோம். Cause of the War. First one, two warring camps. Central powers. The warring nations were divided into two. The Central powers consisted of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy, which was earlier with Germany and Austria, had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part of the and parcel of Austria-Hungary, was not supported by Germany. Italy remained a neutral country when the war broke out, but it decided to enter the war hoping to gain the territory in the northeast. Britain, France and Italy signed the Secret Treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against the Central Powers in return for this territory after the war. இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட கோஸ் அப்படின்னா போரோட போக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், இரண்டு போரிடும் முகாம்கள். அதில் ஃபஸ்ட்டு மைய நாடுகள்ங்கிறதில் பார்க்க போகிறோம். அதாவது போர் செய்கிற நாடுகள் ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருந்தது. அதில் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படிங்கிறது மைய நாடுகள். அந்த அணியில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா இந்த நாடெல்லாம் இருந்துச்சு. தொடக்கத்தில் ஜெர்மனியோடையும் ஆஸ்திரியாவோடவும் அணிவகுத்திருந்த இந்த இத்தாலி கொஞ்ச நாள் கழித்து விலகி போயிடுச்சு. டிராண்டினோ நகர் வடகிழக்கு இத்தாலியில் அமைஞ்சிருந்தது. ஆனால் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அரசோட ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இந்த இத்தாலிய மக்கள் அதிக வாழும் டிராண்டினோ அப்படிங்கிற நகரை மீட்கிறதுக்காக இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி சப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறது தான் இத்தாலி விலகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால் போர் அப்படிங்கிறது ஒன்று வெடித்த போது இத்தாலி பார்த்திங்கன்னா ரெண்டு அணிக்கும் இடையில் நடுநிலைமையில் இருந்துச்சு. ஸோ வடகிழக்கில் உள்ள பகுதியை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போரில் கலந்துகளை முடிவு செஞ்சுது. 1915 ஏப்ரலில் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி இதுக்கு இடையில் இருக்கிற லண்டனில் ரகசிய ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுக்குச்சு. அதன்படி போருக்கு பின்னர் தான் விரும்பிய பகுதி தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இத்தாலி பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எதிராக போரில் பங்கேற்க முடிவு பண்ணுச்சு. இதில் செகண்ட் ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அலைஸில் 9 states that opposed the central powers were Russia, France, Britain, Italy, the United States, Belgium, Serbia, Romania and Greece. Romania and Greece declared war on the Central Powers in 1916 and 1917 respectively, but played little part in the war. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. Next heading, alliesனா நேச நாடுகள். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ்க்கும் அலைஸ்க்கும் இடையில தான் நடந்துச்சுன்னு பார்க்குறோம். சென்ட்ரல் பவர்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அலைஸ் நேச நாடுகள் பார்க்க போகிறோம். இந்த மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ், இப்படி 9 நாடுகள் சேர்ந்தது தான் இந்த மைய நாடுகள். சரியா? ருமேனியாவும் கிரீஸும் 1916-17 ஆண்டுகளில் மைய நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பு செஞ்சுச்சு. ஆனால் அந்த போரில் பார்த்திங்கன்னா கொஞ்ச அளவு தான் இதெல்லாம் பங்கேற்றுச்சு. சரியா? பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்களோட நடுநிலை வைக்கணும்னு தான் விரும்பினாங்களே வெளியே அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தன்னோட ஆதரவை கொடுத்தது. இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பெரிய அளவில் பொருளுதவி வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு, Tsar's abortive attempts for peace. Tsar Nicholas II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace.
In response, two peace conferences were held at The Hague in Holland in 1899 and 1907, but in vain. அதாவது ஜாரோட தோல்வியுற்ற அமைதி முயற்சிகள், ஜாரின் தோல்வியுற்ற அமைதி முயற்சிகள். ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் எல்லா நாடுகள் அனைத்தும் கூடி பேசி உலக அமைதிக்கான ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தணும்னு ஆலோசனை வழங்கினார். யாருன்னா ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ். சரியா? அவருடைய அழைப்புதலை ஏற்று 1899 1907 அப்படிங்கிற இந்த 2 வருஷங்களில் ஹாலந்து நாட்டில் த ஹக் நகரில் 2 அமைதி மாநாடு கூட்டப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு, War in Western or French front. Germany steamrolled and smashed the resistance of the people of Belgium. On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. Okay, fourth heading, அதாவது மேற்கு அல்லது பிரெஞ்சு முனைப்போர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். பெல்ஜிய மக்களின் எதிர்ப்பை ஜெர்மனி தகர்த்தெறிஞ்சிச்சு. நேச நாடுகளோட அணியில் போர் செய்ய வேண்டிய சுமை பிரெஞ்சு படைகளுக்கு தோள்களின் மேலே இருந்துச்சு. ஒரு மாதத்துக்குள்ளே ஏறத்தாழ பாரிஸ் நகர் வீழ்ந்துரும் அப்படிங்கிற நிலை அங்கே எழுந்துச்சு. பேட்டில் ஆஃப் டானன்பர்க் அண்ட் மேன். Meanwhile, Russian forces invaded East Prussia. Germany defeated them decisively. At the Battle of the Marne, the French succeeded in pushing back the Germans. Paris was thus saved. The Battle of Marne is memorable for trench warfare. Next heading, Tannenberg மான் போர்கள். பார்த்திங்கன்னா இதே சமயத்தில் ரஷ்ய படைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு பிரஷ்யாவின் மீது படையெடுத்து போச்சு. டானன்பர்க் போரில் ரஷ்யா பேரிழப்புகளை மீட் பண்ணுச்சு. இருந்தாலும் இந்த போர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. மேற்கு போர் முனையில் பிரெஞ்சு படைகள் மீதான அழுத்தத்தை குறைச்சதால் அவங்களால படையெடுத்து வரும் ஜெர்மானியரை துரத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. மான் போரில் பிரெஞ்சு படைகள் ஜெர்மானியரை வெற்றி பெற்றது. இப்படியாக பாரிஸ் காப்பாற்றப்பட்டுச்சு. மான் போரானது பதுங்குக்குழி போரோட ஸ்டார்டிங் அப்படின்னு அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பேட்டில் ஆஃப் வெர்டன். Between February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in the French line. In the 5-month battle of Verdun, 2 million men took part and half of them were killed. The British offensive against Germans occurred near the river Somme. In this 4th-month battle of Somme, Britain lost 20,000 men on the first day. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. வெர்டன் போர் 1916 பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஜூலைக்கும் இடையில் ஜெர்மனியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்குறாங்க. வெர்டன் போருங்கிறது வெர்டன் கோட்டைக்காக வந்த சண்டை தான் வெர்டன் போர். கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு நடைபெற்ற இந்த வெர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தாங்க. அவங்களில் பாதிக்கு பாதி அந்த போரில் கொல்லப்பட்டாங்க. 2 மில்லியன் வீரர்களில் பாதி பேர் அந்த போரில் கொல்லப்பட்டாங்க. ஜெர்மனியிற்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் அந்த சோமி நதிக்கரைக்கு அருகே தான் நடந்துச்சு. 4 மாத காலம் நடைபெற்ற இந்த போரின் முதல் நாளில் இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்துச்சு. இருந்தாலும் வெர்டன் போர் முதலுலக போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானிச்சது. Next, war in Eastern and Russian front. In the Eastern front, Russian troops repeatedly defeated the Austrians, but the Russians were in turn defeated by the Germans. Russia had the worst trained and equipped army, and therefore Russian losses were the greatest. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in the revolution. Russia wanted peace and consequently it signed the Treaty of Brest-Litovsk with Germany. அதாவது கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனை போர் அப்படிங்கிறாங்க. அதுதான் வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மறுபடியும் தோற்கடிச்சிட்டே இருந்துச்சு. அதே சமயம் ரஷ்ய படைகள் பார்த்திங்கன்னா ஜெர்மன் படைகளால்
தோற்கடிக்கப்பட்டுச்சு. ரஷ்ய இராணுவம் மோசமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் போதுமான போர் தளவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் பெருமளவு இழப்பை சந்திச்சுது. 1917 சார் மன்னருடைய ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டுச்சு. ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோட 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போர்லேருந்து விலகிச்சு. நெக்ஸ்ட், மைனர் theaters of war in the Middle East. Turkey also fought on the side of the Central Powers, though Turkey met with initial success and the Allies suffered. Rivers, particularly in Mesopotamia and Gallipoli, ultimately Turkey was defeated. The Turks tried to attack Suez Canal but were repulsed. Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Syria. நெக்ஸ்ட், சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கில் பார்க்குறோம். மைய நாடுகளோடு சேர்ந்து துருக்கி போரிட்டுச்சு. தொடக்கத்தில் வெற்றிகளை அடைஞ்சாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும் கடைசியாக துருக்கி தோற்கடிக்கப்பட்டுச்சு. துருக்கியர் பார்த்திங்கன்னா சூயஸ் கால்வாயை தாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு அவங்கள துரத்திடுறாங்க. இங்கிலாந்து முதல்ல ஈராக்லேயும் பின்னர் பாலஸ்தீனத்துலேயும் சிரியாவிலையும் துருக்கிய படைகளோட போரிட்டுச்சு. அரேபியாவில் வளர்ந்து வரும் அரேபிய தேசிய உணர்வை சாதகமாக்கிக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் உளவாளி ஒரு புரட்சியை திட்டமிட்டு நடத்துகிறாரு. பிரிட்டன் துருக்கியை நேரடியாக தாக்கியதோடு கான்ஸ்டாண்டினோபிளையும் கைப்பற்ற முயன்றது. ஆனால் துருக்கியர் மன உறுதியுடன் எதிர்த்து போராடினாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன் த ஃபார் ஈஸ்ட் சைனா ஆல்சோ ஜாயின்ட் த அலைஸ். ஜப்பான் வாஸ் ஏபிள் to capture the province of Kyushu given by the Germans to China in the province of Shandong. There was no war in the Far East. Japan made use of the occasion to threaten China into ceding valuable concessions and privileges. அதாவது தூரக்கிழக்கு, இந்த ஃபேர் ஈஸ்ட், ஃபேர்னா தூரமாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேரிஸ்னால் தூரக்கிழக்கு. சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்திருந்தது. ஷாண்டோங் மாகாணத்தில் சீனாவுக்கு ஜெர்மனி கொடுத்த கியாச்சவ் பகுதியை ஜப்பான் கேப்சர் பண்ணிக்கிச்சு. தூரக்கிழக்கு பகுதியில் வேறு போர்கள் இல்லை. இந்த சூழ்நிலையை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் பயமுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் வாங்கிக்கிச்சு. நெக்ஸ்ட், இந்த பால்கன்ஸ். The Austro-German army is in coordination with Bulgaria crushed Serbia. Serbia came under German rule. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. Romania also passed under Austro-German occupation. பால்கன் பகுதி. ஆஸ்ட்ரியா ஜெர்மனிய படைகள் பார்த்திங்கன்னா பல்கேரியாவில் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்குச்சு. செர்பியா ஜெர்மனியின் ஆட்சியின் கீழே வந்துச்சு. போரின் போக்கை கண்காணித்த இந்த ருமேனியா 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. அதனால் ருமேனியாவும் ஆஸ்ட்ரியா ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அந்த பேராகிராஃப். ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. அதாவது ஆப்பிரிக்காவில் ஜெர்மனியின் காலனிகளோட நிலை எப்படி இருந்ததுன்னா, கிழக்கு அண்ட் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தாக்கப்பட்டுச்சு. இந்த காலனிகள் எல்லாத்தையுமே ஜெர்மனியிலேருந்து தொலைதூரத்தில் இருந்தாலும் அவற்றால் உடனடியாக எந்த உதவியும் பெற முடியாமல் போனதுனாலையும் நேச நாடுகள் சரணடையும் நிலை ஏற்பட்டுச்சு. Italy faced Austrian onslaught. Italy formally joined the Allies in the war in May 1916. Italians were fighting with the Austrians and continued to sustain their resistance. But when the Germans came to Austria's help, the Italians collapsed. அதாவது ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலியோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இத்தாலி 1916 மே மாதம் நேச நாடுகள் அணியில் இணைஞ்சுது. ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்களோட எதிர்ப்பை
காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆஸ்திரியாவுக்கு உதவியதாக ஜெர்மானியர் களமிறங்கிய போது இட்டாலி நிலகுலைஞ்சு போயிடுச்சு. Next, Central Powers victories. The Central Powers successfully occupied Belgium and a part of France in the northeast Poland, Serbia and Romania. The epicenter of the struggle was the Western Front and the seas. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other material reaching the Central Powers. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. Germany attacked England by air. Bombs were thrown on London and places where there were major factories. Later, aeroplanes were used for targeting civilian population. The Germans introduced poison gas and soon both sides resorted to its use. அதாவது மைய நாடுகளோட வெற்றி பெற்ற இடங்கள்லாம் எதுன்னா, மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியிலையும் போலந்து, செர்பியா, ருமேனியா இது எல்லாத்தையுமே கைப்பற்றுச்சு. போரின் மையமானது பார்த்திங்கன்னா மேற்கு முனையிலையும் கடல்கள்லையும் நிலை கொண்டிருந்துச்சு. கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை பெற்றுச்சு. கடல் பயண பாதைகளை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு, ஏனைய பொருட்கள் இது எல்லாமே அவர்களால் தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு. அதனால் ஜெர்மனிலையும் ஆஸ்திரேலியாலையும் பெண்கள், குழந்தைகள் பட்டினியாலையும் வறுமையினாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை கொண்டுச்சு. லண்டன் மீதும் சரி, தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதியில் மீதும் சரி குண்டுகள்லாம் வீசப்பட்டுச்சு. பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டுச்சு. ஜெர்மனி விஷவாயு அறிமுகம் செஞ்சிச்சு. பின்னர் 2 தரப்புலையுமே அந்த ஆயுதத்தை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பியில் லாஸ்ட்டாக பார்க்குற ஹெட்டிங் naval battles and America's entry into the war. In 1916, the naval battle had taken place in the North Sea. The British won the battle. Thereafter, Germany started their submarine warfare and their cruisers went roaming about, interfering with the shipping of the Allies. One of these was the famous M.A M.Ed which bombarded Madras. As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. Lusitania, an American ship, was torpedoed by a German submarine. There was a lot of resentment in the USA and President Wilson declared war against Germany in April 1917. America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. இதில் லாஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, கடல் போர்களும் அமெரிக்கா அதில் பங்கேற்றலும் எப்படி இருந்துச்சுன்னா, 1916 வடகடலில் கடற்போர் நடந்தது. இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. அதுக்கு பின்னாடி ஜெர்மானியர் தங்களோட நீர்மூழ்கி போரை தொடங்கினாங்க. அது பார்த்திங்கன்னா நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. புகழ்பெற்ற M.A M.Ed கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசிச்சு. தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரியில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மன் டிக்ளேர் பண்ணுச்சு. இதன் பொருள், இங்கிலாந்தின் கடல் பகுதியில் பயணிக்கும் எந்த கப்பலாக இருந்தாலும் அது போரில் கலந்து கொண்டதாக தான், அதுக்கு போரில் கலந்துக்குச்சோ இல்லையோ ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்காக இருந்துச்சு. லுசிட்டேனியா அப்படிங்கிற அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இதன் விளைவாக பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தாங்க. அதனால் அமெரிக்காவில் பெரும் கோபமும் சீற்றமும் ஏற்பட்டுச்சு. குடியரசுத் தலைவர் வுட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரலில் போர் பிரகடனம் செய்கிறாரு. மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் அப்போ தான் ஃபஸ்ட்டு இறங்குது. அது நேச நாடுகளோட வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.